அவரை தொடர்ந்து வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் இந்திரா தன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேடையில் வீற்றிருக்கும் மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் அப்பா பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்டம் பகுதி அனைத்து மகளிர் நிர்வாகிகளுக்கும் இங்கு கூடியிருக்கும் சிங்க பெண்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன டேக்காக நாங்கள் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம்? விமென்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேக்காக செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். இந்த விமென்ஸ் டேக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுதும் பெண்களோட சாதனைகள், அவர்களோட தைரியம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, சமூகத்திற்கு அவர்கள் அளிக்கும் அளவற்ற பங்களிப்பு, இவையெல்லாம் கூறுகின்ற ஒரு நாளாக தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களோட போராட்டத்தை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இதை எடுத்துக்கணும். அண்டு பெண்களோட சாதனைகள் பற்றி நம்ம இந்த இடத்துல பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களோட உரிமைகளை நம்ம அவங்க தட்டி கொடுத்து அவங்க கேட்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளாக எடுத்துக்கணும். ஒரு நல்ல சமூகத்தின் வேராகவும் பெண் திகழ்கிறாள். ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பத்தையே ஒரு திசை திருப்புகிற ஒரு ஆயுதமாக இருக்கின்றார்கள். நாம் அடிக்கடி கூறுற மாதிரி பெண் முன்னேறினால் ஒரு சமூகமே முன்னேறும். வரலாற்றில் இருந்து இன்று வரைக்கும் நிறைய பெண்கள் முன்னேறி பல துறைகளில் சாதனை பெற்றிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்வி, மருத்துவம், சட்டம், அரசியல், அறிவியல், விளையாட்டு என்று எல்லா துறைகளிலும் எடுத்துக்கொண்டால் பெண்கள் திறமையானவர்களாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஆச்சரியமூட்டும் வகையில் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா பெண்கள் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இருக்கிற சமுதாயத்தில் அதிகப்படியான சவால்களை சந்தித்து வெற்றியும் பெற்று திரள்கிறார்கள். பெண்களின் பாதுகாப்பு, சம உரிமை, சம வாய்ப்பு போன்றவற்றையெல்லாம் பல இடங்களில் முழுமையாக கிடைப்பதில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நமக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறாரு. பெண்களுக்கு கொள்கை தலைவர்களாக 5 தலைவர்களை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் 2 பெண் தலைவர்களை செலக்ட் பண்ணி எங்களுக்கு நம்ம பெண்களாக இருக்கிற நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் பெண்களை மதிப்பதுன்றது உரிமையாக அவங்களோட உரிமைகளை பாதுகாப்பது, அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குவது, இது போன்ற பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஒரு பெண் தாய், சகோதரி, மனைவி, மகள் என்று பல வடிவங்களில் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.